திருக்க மீன் குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்கலாம் வாங்க. குழம்புக்கு ஃபர்ஸ்ட் புளியை ஊற வச்சிடலாம். அதுக்கு அரிசி கரைஞ்ச தண்ணியில தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரை பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வானிலையில ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தர வச்சிடலாம். குழம்பு வைக்க ஒரு அகலமான மண் சட்டி வச்சு சூடானதும் கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் கறிவடகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்து வதக்கி குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா குழைய வேக விட்டலாம். இது குழையிற டைம்லயே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிருந்த மிளகு ஜீரகத்தை அரைச்சிட்டு இதுலயே ஒரு 20 பல் போல பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குழைய வந்ததும் ஊற வச்ச புளிய 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கரைச்சி ஊத்தி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து கொதிக்க விடலாம். கிளீன் பண்ணி வச்சிருந்த மீன்ல அரிசி கரைஞ்ச தண்ணியை ஊத்தி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது சுத்தமா கவுச்சி ஸ்மெல்ல இருக்காது. வாஷ் பண்ணி வச்சிருந்த மீன் துண்டுகளை அதுல போட்டு நல்ல ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்சிருந்த மிளகு ஜீரகம் பூண்டு பேஸ்ட் அதுலயே ஆட் பண்ணி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் குழம்பை இறக்கி வச்சிடலாம்.